ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு குமுதம் வியூவர்ஸ். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். இன்னைக்கு நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். சில நாட்களுக்கு முன்பு கோவை மாணவி கோட்டுப்பாலில் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. பல்வேறு தரப்பினரும் இதற்கு தங்களது கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்த அதே மாவட்டத்துல இளம்பெண் ஒருவர் காரில் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சி இன்றைய தினம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததா பெண் ஒருவர் போலீசாரிடம் வாக்குமூலமும் அளிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பான ஆடியோ ஒன்றும் வெளியாகியிருக்கு. ஒரு வெள்ளை கலர் ஒரு சின்னதா ஒரு கார் ஆல்டோ மாதிரி இருக்கும். ஆல்டோட கொஞ்சம் பெரிய சைஸ். எனக்கு கார் பேர்ல தெரியல. சரி. அந்த கார்ல முன்னாடி டிரைவர் சீட்ல ஒரு ஆள் வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருந்தா, அது பக்கத்துல ஒரு லேடி. அவங்க பொண்ணுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேடி மாதிரி தான், நல்லா குண்டா இருந்தாங்க. ஒரு பிங்க் கலர் சுடிதார், ஒயிட் கலர் ஷால். அந்த பொண்ணு முன்னால சீட்ல உட்கார்ந்திருந்தா பின்னால சீட்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டு தான். அந்த டிரைவர் சீட்ல உட்காந்துருந்தவன அந்த பொண்ணு கழுத்து புடிச்சு நெரிச்சிட்டு இருந்தான். அந்த பொண்ணு கத்துனவனே நான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அந்த பொண்ணு கத்துச்சு. என்ன பொண்ணு கத்துன்ட்டு நான் கை காட்டினேன். ஒரு வண்டி நிறுத்தின, எல்லா வண்டியுமே நான் நிறுத்தி பார்த்தேன், யாருமே நிறுத்தல. அது நான் வீட்டுல சொன்னேன், எங்க வீட்டுக்காட்ட சொன்னேன், இது மாதிரி நடந்துச்சுப்பா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, அது குடும்ப சண்டையா இருக்கும், அது ஏதாவது அடிச்சிருப்பாங்க, அது நம்ம என்னன்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. நானு என் ஹஸ்பண்ட் என் குழந்தை எங்க போயிட்டு வந்தீங்க? வெளியில போயிட்டு வந்தாங்க சார். என் சுடிதார்லாம் தைக்க கொடுக்க இருந்துச்சு. அப்படியே போயிட்டு கொஞ்சம் பேக்கரியில போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படி வந்தோம். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னு சொன்னாரு. இவர் இறங்க சொன்னாரு, நான் இறங்க மாட்டேன்ட்டேன், எனக்கு முடியலன்னு. சரி வா உங்க கூட இதே ரோதன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. இப்படியே பண்ணாதேன்னு நான் சொன்னேன், உங்க வீட்டுக்கு மட்டும் நீ தாங்குற, இப்படியே பண்றேன், இன்னும் ஒரு ஓட்டரை கூட்டிட்டு போறேன், சினிமா கூட்டிட்டு ஒரு சாதாரண மேட்டர் தான். நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இப்போ அவர் சொன்னோன்னா, அப்படியா இப்படியே பேசிட்டு எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு வராது, சந்தோஷமாக வச்சுக்காதுன்னு சொல்லி நான் கீழே அங்கே பார்த்தேன். அதுக்குள்ளே பையனும் அவர் என்ன பண்ணார், கீழே இறங்கி நீ வீட்டுக்கு போனேன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும், நீ வான்னு கூப்பிட்டாரு. நான் வரல, நான் கிளம்பி போகிறேன்னு. அப்புறம் காருக்குள்ளே பிடிச்சி, நீ முதல்ல வா உள்ள, என்ன பிரச்சனை பண்ணாத, வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அவர் ஒரு அடி அடித்தார். நான் திருப்பி ஒன்று வச்சேன், நான் வாங்கணுமா உங்கள்கிட்ட அப்படின்னு. அப்புறம் அதனால பையன் ஐயோ இது ஏன் இப்படி மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க, முதல்ல எடுங்க கார் எடுங்கன்னு கத்துறேன். இதுதான் நடந்துச்சுங்க சார். திமுக ஆட்சியில பெண்களின் பாதுகாப்பு முற்றிலும் சமரசம் செய்யப்படுவது கண்டனத்திற்குரியது என எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்கிறார். கோவையில நடந்து போயிட்டு இருந்த ஒரு பெண் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சி செய்திகள்ல வந்ததாகவும், திமுக அரசு பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகள்ல பெண்களின் பாதுகாப்பு முற்றிலும் சமரசம் செய்யப்படுவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். கோவை மாணவி கோட்டுப்பாலில் வன்கொடுமை செய்யப்பட்ட 3வது நாளே அதே பகுதியில இளம்பெண் ஒருவர் காரில் கடத்தப்பட்டிருப்பது போன்ற சம்பவம் நிகழ்ந்திருப்பது திமுக ஆட்சியில குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ துளியும் பயம் இல்லை அப்படின்றத ரொம்பவே தெளிவா நிரூபிப்பதா சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு, அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்கிறாரு. சென்னையில் நடைபெற்ற திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். நெருக்கடியான காலகட்டத்தில் திமுகவின் தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை கொடுமையை அனுபவித்திருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். திமுகவை அழிப்பதற்கு சிலர் கனவு காண்பதாகவும், திமுகவை அழிக்க எந்த கொம்பனாலும் ஒருபோதும் முடியாதுன்னு சொல்லியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்போ எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கியிருப்பதாகவும், இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். தேர்தல் அதிகாரிகள் வரும்போது நம்ம வீட்டில் இல்லைன்னா வாக்கு இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படணும், எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக கட்டாயம் தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பற்றி திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இன்றைய நிலையில்
மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதற்காக கூட வருகிற 11ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் என்ற செய்தி கூட நேற்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீர்கள். நாம் வேலைக்கு போய்விட்டால், ஏதாவது பணிகளுக்கு நாம் போயிட்டால், வீட்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம வாக்குரிமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால் இந்த பணி முடிஞ்சது பிறகு ஆன்லைனில் நாம் தொடர்பு கொண்டு சேர்க்கின்ற முயற்சி இருக்குது. அது தேர்தல் நேரத்தில் எவ்வளவு நெருக்கடியெல்லாம் ஏற்படும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருந்த செங்கோட்டையன் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில இன்றைய தினம் அவர் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு. இந்த சந்திப்பின் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் போதும் சரி, அவரது மறைவிற்கு பிறகும் சரி, 3 முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்களே முதலமைச்சராக்கப்பட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் முதலமைச்சராக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கொல்லைப்புறமாக முதலமைச்சரானவர் என்ற ஒரு கருத்தையுமே செங்கோட்டையன் அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா முன் வச்சிருக்கிறாரு. எல்லா விஷயத்திலுமே சிபிஐ விசாரணை கேட்கும் எடப்பாடி பழனிசாமி எதற்கு கோடநாடு விஷயத்தில் மட்டும் வாய் திறக்காமல் இருக்கிறார்? தற்போது வரை சிபிஐ விசாரணை கேட்கவில்லை எனவும் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நான் முன்மொழியவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவே ஆகியிருக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் செங்கோட்டையன் முன்வைத்திருக்கிறார். அரசியல்ல ஆத்திச்சூடு கூட தெரியாத தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கனவுல மிதந்து கொண்டிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை மதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில பேசிய அவர், கரூர்ல 41 பேர் பலியான நிலையில திருச்சியில கூட தங்காம சென்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஓடி வந்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 41 பேர் செத்து கிடக்காங்க, ஓடி வந்துட்டு திருச்சியிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸ்க்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கிறேன், எல்லாம் என்னே பார்க்க வாங்க, எங்கேயும் துஷ்டி வைக்க போறவன் இளவு வைக்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். தமிழகத்துல இன்றைய தினம் 9 மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திண்டுக்கல், தேனி, திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், நாளைய தினம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரை 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பார்த்தாச்சு. இதே போல அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிந்துஜா சுதாகர்.